கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஈரோடை சேர்ந்த அன்பு சகோதரன் பிரசாந்த் அவங்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக கேட்ட ஒரு விண்ணப்பம், பிரிவினை. அந்த பிரிவினை மாற வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே பிரிவினை, சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கு இடையிலே பிரிவினை. இது பிரிவினையின் ஆவி. இது ஒரு பொல்லாத சத்துருவின் கிரியை. இன்னைக்கு இந்த பிரிவினைகளை கர்த்தர் அப்புறப்படுத்த போகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிரிவினை இருந்துச்சுன்னா, நீங்கள் அதை சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். ஒரு காட்டில் 4 மாடு ஒன்றா இருந்துச்சு. அதே காட்டில் இருந்த சிங்கம் இந்த 4 மாட்டையும் சாப்பிட முடியல. இப்போ சிங்கம் கவலையோடு இருக்கும்போது தான் நரி வருது, ராஜா நீங்களே கவலையோடு இருந்தால் எப்படி? அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சான், அந்த 4 மாடையும் என்னால் சாப்பிட முடியல, அது ஒற்றுமையாக இருக்குது, அதுக்கிட்ட போனால் 4 மாடும் என்ன விரட்டுது, அவ்வளோதானே. சிம்பிளாக அந்த நரி 4 மாடையும் பிரிச்சிச்சு. இப்போ 4 மாடும் காலி. பிரிவினை நம்ம குடும்பத்தை நாசமாக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிறோம். ஒருவேளை பிரிவினை அதை நீங்கள் அதான் சொல்லப்பட்டிருக்குது, கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கும்படி நாடுங்கள். இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் மாறணும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? உங்கள் குடும்பத்திலும் பிரிவினை இருக்குமே ஆனால் கர்த்தர் மாற்றுவார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பான அன்பு சகோதரர் பிரசாந்த் அவங்களுக்காக, அவங்க முழு குடும்பத்திற்காக ஜெபிக்கிற பிரிவினைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும். பிரிவினையில் ஆவிகள் மாறட்டும். பிரிவினைகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, குறைவு என்பது இனி இல்லை. எல்லாரும் நம்புங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருந்திருக்கலாம், நிறைய காரியத்தில் குறைவு இருந்திருக்கலாம், உங்கள் லைஃப்பில் பண குறைவு இருந்திருக்கலாம், நன்மைகள் குறைந்திருக்கலாம், ஆசீர்வாதங்கள் குறைந்திருக்கலாம், நீங்கள் நினைத்த காரியம் ஏது நடக்காமல் குறைவு இருந்திருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு குறைவு, குழந்தை இல்லைங்கிற ஒரு குறைவு அது இருந்திருக்கலாம், வேலை இல்லாத ஒரு குறைவு இருந்திருக்கலாம். என்ன குறைவு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, குறைவு என்பது இனி இல்லை. இந்த குறைவு நம்ம லைஃப்பில் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு காரியம், கர்த்தரை தேடணும். சிம்பிள். கர்த்தரை தேடுற மனுஷனுக்கு ஒன்றும் குறையாது. பக்தன் தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 34:10 வாஸ்து பாருங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்ன நன்மை உங்கள் லைஃப்பில் இல்லையோ அந்த நன்மையை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க போகிறார். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். குறைவுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குறைவு, நம்ம அன்பு கூறுகிறதுல குறைவு, நம்முடைய பரிசுத்தத்தில் குறைவு, நம்மளுடைய கேரக்டரில் குறைவு, எதுலெல்லாம் நீங்கள் குறையாக இருக்கீங்க ஆண்டவரத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இதில் குறையாக இருக்கிறேன் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் சரி பண்ணுவார்.
என் லைஃப்பில் நிறைய காரியத்தில் நான் குறைவுள்ளவனாக இருந்தேன். ஒவ்வொரு காரியத்தில் நான் குறைவுள்ளவனாக இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் போய் மன்றாடுவேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், என்னை நிறைவாய் மாற்றும். கொஞ்ச நாள் கழிச்சாச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த குறையை என்கிட்ட இல்லாதபடிக்கு இருக்கிறத என்னால் உணர முடியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் குறைவுள்ள ஒரு மனுஷியாக இருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். நான் சொல்லட்டுமா, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும், ஓடி போயிடும். வேதம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் சொன்னால், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும். நாம் அந்நிய பாஷை பேசுவது குறைவானது, தீர்க்க தரிசனம் சொல்வது குறைவானது, அற்புத அதிசயங்களை செய்வது குறைவானது. நிறைவான அபிஷேகம், நிறைவான அன்பு, நிறைவான வல்லமை, நிறைவான கிருபை, நிறைவான சர்வ வல்லமையில தேவன் நம்ம இன்னைக்கு எதெல்லாம் சாதாரணமாக இருக்கோ அதெல்லாம் பெருசாக நம்ம நினைக்கிறோம். இல்லை, இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் என்ன இல்லை, என்ன குறைவு ஏற்பட்டிருக்குது, ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்கள், ஆண்டவரை தேடுங்க. முதல் அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது. கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சிட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, எது குறையுதோ அதை ஆண்டவர்கிட்ட அறிவிக்கணும். எப்போ குறைவு போகிறோமோ அப்போ ஆண்டவரை தேடணும். மரியாள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதை அறிவித்தாள். இயேசு நிறமற்ற, மனமற்ற, ருசியற்ற தண்ணீரை நிரப்ப சொன்னார். மோந்துட்டு போ, வேலைக்காரனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் குறைவெல்லாம் எப்படி மாறினது அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் நிறமான, மனமான, ருசியான திராட்சை ரசமாய் மாற்றிவிட்டார். குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். என்ன காரியம் உங்களுக்கு குறைஞ்சிருக்குது இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஆதியில் ஆண்டவரிடத்தில் அன்பு கொடுத்தீங்கள, அதில் குறை. வெளிப்படுத்தல் 2 நாளில் உன் பேரில் எனக்கு ஒரே ஒரு குறை, ஆதியில் இருந்த அன்பு உன்ட்ட இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த ஆதியில் உள்ள அன்பு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் பாவம் செய்கிறேங்கிற உணர்வுள்ள இருதயம் அது குறைஞ்சிட்ருக்குது, அது எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த பூமியில், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரம் என்கிட்ட குறைஞ்சிருக்குது ஆண்டவர், அது வேணும். நியாயமாக ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன காரியம்லாம் என்கிட்ட குறையாக இருக்குதோ அதை நிறைவாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் எப்போவுமே பிளெஸ்ஸிங் தான், எப்போவுமே நிறைவாக தான். பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் கையில் கொடுத்த பொழுது திரளாய் பெருகினார். விசுவாசிங்க, இப்போ உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கருத்தில் கொடுங்க. நன்மையும் கிருபையும் செல்வமும் செழிப்பும் பெயரும் புகழும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஈவும் இரக்கமும் காரணியமும் அபிஷேகமும் வல்லமையும் நிறைவாக உங்கள் வாழ்க்கையில் பெருகும். மத்திய 14:20 சொல்கிறது, 12 கூட நிறைய மீதி எடுத்தார்கள். ஆண்டவர் கரெக்டாக செய்திருக்காங்கல்ல, நிறைவு, குறைவுகளை நிறைவாய்க்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய கருத்தில் கொடுப்பீங்களா? தகப்பான யார் யாரெல்லாம் நான் குறைவுள்ள ஒரு மனிதன், என் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது அப்படின்னு உங்கள் பாதத்தில் வருகிறாங்களோ, நிறைவான மனுஷனாக, நிறைவான மனுஷியாய் மாற்றும். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். குறைவு என்று இனி இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.